இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். திருவள்ளுவருக்கு காவி பூசக்கூடிய வேலையை துணிச்சலாக முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் சமூக ஊடக பக்கத்திலேயே பதிவு செய்யக்கூடிய அளவுக்கு நிலைமை மாறி இருப்பது வேதனை அளிக்கிறது. அதனை தற்போது அப்புறப்படுத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்தி ஆறுதல் அளிக்கிறது. ஆனாலும் அதிமுக தலைவர்கள் கவனமாக எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும். இல்லையே அவர்கள் தமது சுய அடையாளத்தை இழக்க நேரும் என்பதை அந்த இயக்கத்தின் மீது உள்ள நன்மதிப்பின் அடிப்படையில் ஒரு கருத்தாக நான் முன்வைக்கிறேன். தொடக்கத்திலேயே சொன்னேன், மேலும் மேலும் இந்த கூட்டணி வலிமை பெற்று வருகிறது. ஓபிஎஸ் அவர்கள் வந்து சேர்ந்தால் மிக்க மகிழ்ச்சி. அவரை வரவேற்பதில் விடுதலை சிறுத்தைகள் பெருமகிழ்ச்சி அடைகிறது. கூட்டணி ஆட்சியில அதிகாரத்தை பங்கு கொடுக்கல அப்படின்னா அந்த கட்சி வருங்காலத்துல வளர்ச்சி அடையாம போயிடும் அப்படின்னு உங்க கட்சிக்கு அது அதிகாரத்தை பங்கு கொடுக்கறதுனால முன்காலத்துல அது பாதிப்பு ஏற்படாது. அதிகார பகிர்வு பெறுவது மட்டும்தான் கட்சி வளர்ச்சிக்கு பயன்படும் என்று இல்லை. அதிகார பகிர்வும் தேவை என்பதிலே நமக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதன் மூலம்தான் கட்சி வளர்ச்சி அடையும். எனவேதான் அதை நாங்கள் உயர்த்தி பிடிக்கிறோம் என்று சொல்லுவது இன்றைய அரசியல் சூழலுக்கு உகந்ததாக இல்லை. இப்போதைக்கு காங்கிரஸ் உள்ளிட்ட அனைத்து ஜனநாயக சக்திகளும் ஓரணியில் நின்று வலதுசாரிகளின் சதி அரசியலை முறியடிக்க வேண்டும். அதுதான் முதன்மையானது. நாம் வெற்றி பெற்ற பிறகு நமக்குள் அதிகார பகிர்வை கோரலாம், அப்போது வாதிடலாம். ஆனால் நம்முடைய வெற்றிக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய எந்த முயற்சியையும் இப்போதைக்கு நாம் செய்யக்கூடாது என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள்.